ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 110:2 கண்ணுள் நிற்கும் பாசுரம். கண்ணுள் நிற்கும் நஞ்சியார் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானின் குணத்தில் ஆழ்ந்து விடுகிறார். அவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்களையும் அவரை மட்டுமே சிந்திப்பவர்களையும் எளிதில் அணுக முடியும். அனைத்திற்கும் காரணமான சர்வேஸ்வரன் தன் மீது முழு ஈடுபாடு கொண்டவர்களும் அவரது இருப்பை ஏற்றுக்கொள்பவர்களும் அணுகக்கூடியவர் என்று ஆழ்வார் கூறுகிறார். நஞ்சியார் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். இரண்டாவது பாசுரத்தில் ஆழ்வார் எம்பெருமானின் குணத்தில் ஆழ்ந்து விடுகிறார். அவர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்களையும் அவரை மட்டுமே சிந்திப்பவர்களையும் எளிதில் அணுக முடியும். அனைத்திற்கும் காரணமான சர்வேஸ்வரன் தன் மீது முழு ஈடுபாடு கொண்டவர்களும் அவரது இருப்பை ஏற்றுக்கொள்பவர்களும் அணுகக்கூடியவர் என்று ஆழ்வார் கூறுகிறார். நம்பிள்ளையின் சிறப்பம்சங்கள். இரண்டாம் பாசுரம் பரமபக்தி இறுதி பக்தி. பரமபக்தி மீன்ஸ் இறுதி பக்தி மற்றும் பரிகணன் எண்ணுதல். பரிகணன் மீன்ஸ் எண்ணுதல். ஆகிய இரண்டிற்கும் எம்பெருமான் சமமாக கிடைக்கிறார் என்கிறார் ஆழ்வார். இரண்டிற்கும் எம்பெருமான் சமமாக கிடைக்கிறார் என்று ஆழ்வார் கூறுகிறார். பாசுரம். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என் இனி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல் வாயுவும் விண்ணும் ஆய் விரியும் எம்பிரானையே. பாசுரம். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என் இனி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல் வாயுவும் விண்ணும் ஆய் விரியும் எம்பிரானையே. பக்தியினால் உருவான பற்றுதலுடன் எம்பெருமானை வழிபடுபவர்களுக்கு 5 அங்கங்களை தன் வடிவமாக கொண்ட எம்பெருமானே. பக்தியினால் உண்டான பற்றுதலுடன் எம்பெருமானை வழிபடுபவர்களுக்கு 5 அங்கங்களை தன் வடிவமாக கொண்ட எம்பெருமானே எனக்கு எஜமானராக திகழ்கிறார். தன் இருப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் அவர் வசமாக இருக்கிறார். இதற்கு பிறகு நாம் செய்ய ஏதாவது இருக்கிறதா? பக்தியில் உருவான பற்றுதலுடன் எம்பெருமானை வழிபடுபவர்களுக்கு 5 அங்கங்களை தன் வடிவமாக கொண்ட எம்பெருமானை எனக்கு எஜமானராக திகழ்கிறார். தன் இருப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் அவர் வசமாக இருக்கிறார். இதற்கு பிறகு நாம் செய்ய ஏதாவது இருக்கிறதா? நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். கண்ணுள் நிற்கும் காதன்மையால் தொழில். நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். கண்ணுள் நிற்கும் காதன்மையால் தொழில். ஒருவர் பரம பக்தியுடன் இறுதியான பக்தியுடன் வழிபடும் போது எம்பெருமான் அவர்கள் அருகிலேயே நிரந்தரமாக தங்கியிருப்பார். அவர் இல்லாமல் அவர்கள் இருக்க முடியாது. அவரும் அவர்களிடமிருந்து பிரிந்து செல்ல முடியாது. எப்போதும் அவர்கள் முன்னால் இருப்பார். கண்ணுள் நிற்கும் காதன்மையால் தொழில். ஒருவர் பரம பக்தியுடன் இறுதியான பக்தியுடன் வழிபடும் போது எம்பெருமான் அவர்கள் அருகிலேயே நிரந்தரமாக தங்கியிருப்பார். அவர் இல்லாமல் அவர்கள் இருக்க முடியாது. அவரும் அவர்களிடமிருந்து பிரிந்து செல்ல முடியாது. எப்போதும் அவர்கள் முன்னால் இருப்பார். எண்ணிலும் வரும் சில விளக்கங்கள். கடம், பானை, பதம், துணி, ஈஸ்வர பகவான் எம்பெருமானை போன்ற மற்ற பொருட்களுடன் எம்பெருமானை எண்ணினாலும் குறைந்தபட்சம் அவர் என் இருப்பை மறக்கவில்லை. இந்த பொருட்களுடன் என்னை எண்ணினர் என்று எண்ணி அவர் முன்வந்து விடுவர். 24 உணர்ச்சியற்ற பொருட்கள் உள்ளன. ஜீவாத்மா உணர்வு 25வது பொருள் மற்றும் ஈஸ்வரன் 26வது உறுப்பு என்று ஒருவர் கூறினால் எம்பெருமான் குறைந்தபட்சம் இந்த உறுப்புகளுடன் என் இருப்பையாவது ஏற்றுக்கொண்டார் என்று கூறி அவர் முன் வருவர். எண்ணிலும் வரும் சில விளக்கங்கள். கடம், பானை, பதம், துணி, ஈஸ்வர பகவான் எம்பெருமானை போன்ற மற்ற பொருட்களுடன் எம்பெருமானை எண்ணினாலும் குறைந்தபட்சம் அவர் என் இருப்பை மறுக்கவில்லை. இந்த பொருட்களுடன் என்னை எண்ணினர் என்று எண்ணி அவர் முன் வந்து விடுவர். 24 உணர்ச்சியற்ற உட்பொருட்கள் உள்ளன. ஜீவாத்மா உணர்வு 25வது பொருள் மற்றும் ஈஸ்வரன் 26வது உறுப்பு. ஜீவாத்மா உணர்வு 25வது பொருள் மற்றும் ஈஸ்வரன் 26வது உறுப்பு என்று ஒருவர் கூறினால் எம்பெருமான் குறைந்தபட்சம் இந்த உறுப்புகளுடன் என் இருப்பையாவது ஏற்றுக்கொண்டார் என்று கூறி அவர் முன் வருவார். ஒருவர் கூட அவரை பற்றி சிந்திக்காமல் அவரது சொந்த விருப்பத்திற்கு அவர் வருவார்.
அவரது சொந்த விருப்பத்திற்கு அவர் வருவார். 21, 22, 23, 24, 25, 26 என்று எண்ணும்போது எம்பெருமான் எனக்கு வயது 26 என்று சொல்லிவிட்டு அவர் முன் வருவார். 21, 22, 23, 24, 25, 26 என்று எண்ணும்போது எம்பெருமான் எனக்கு வயது 26 என்று சொல்லிவிட்டு அவர் முன் வருவார். வரும் அவர் எப்போதும் இருப்பார், வருவார், அவர் எப்போதும் இருப்பார் என்று அர்த்தமல்ல. எம்பெருமானை தரிசித்தவுடன் போ என்று யாராவது சொன்னால் அவரும் அதை செய்ய தயாராக இருப்பார். வருவார், அவர் எப்போதும் இருப்பார் என்று அர்த்தமல்ல. எம்பெருமானை தரிசித்தவுடன் போ என்று யாராவது சொன்னால் அவரும் அதை செய்ய தயாராக இருப்பார். என் இனி வேண்டுவம் எம்பெருமான் இறுதி பக்தி மற்றும் வெறும் சிந்தனை என்றும் சமமாக வரும்போது எனக்கு ஏதேனும் கவலை உண்டா? எம்பெருமான் வெறுமனே அபிராதிஷேதத்தை தேடி சரியான நேரத்தில் அவரை வந்தடையும் போது ஜீவாத்மா தனது சொந்த நலனுக்காக என்ன செய்ய வேண்டும்? பிரபன்னா என்றால் பகவானின் இந்த உண்மையின் இயல்பை பற்றி விளக்கி பகவத்கீதை 1866 M.A. சுஷக கவலைப்படாதே என்று கூறியது போல் உன் குறைகளால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை என்று ஆழ்வாரும் எம்பெருமானை பற்றி சிந்திக்கிறார். என் இனி வேண்டுவம் எம்பெருமான் இறுதி பக்தி மற்றும் வெறும் சிந்தனை என்றும் சமமாக வரும்போது இறுதி பக்தி மற்றும் வெறும் சிந்தனை என்றும் சமமாக வரும்போது எனக்கு ஏதேனும் கவலை உண்டா? எம்பெருமான் வெறுமனே அபிராதி சேதத்தை தேடி சரியான நேரத்தில் வந்தடையும். எம்பெருமான் வெறுமனே அபிராதி சேதத்தை தேடி சரியான நேரத்தில் அவரை வந்தடையும் போது ஜீவாத்மா தனது சொந்த நலனுக்காக என்ன செய்ய வேண்டும்? பிரபன்னா என்றால் பகவானின் இந்த உண்மையான இயல்பை பற்றி விளக்கி இயல்பு புரிந்து கொள்பவர் மிகவும் இரக்கமுள்ளவர் என்று பொருள்படும். பிரபன்னா இயல்பை புரிந்து கொள்பவர் மிகவும் இரக்கமுள்ளவர் என்று பொருள்படும். பிரபன்னா என்றால் பகவானின் இந்த உண்மையான இயல்பை பற்றி விளக்கி பகவத்கீதை 1866 M.A. சுஷக கவலைப்படாதே என்று கூறியது போல உன் குறைகளால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை எனது ஆழ்வாரும் எம்பெருமானை பற்றி சிந்திக்கிறார். உண்மை இயல்பு மற்றும் என் இனி வேண்டும் என்று கூறுகிறது. உண்மை இயல்பு மற்றும் என் இனி வேண்டும் என்று கூறுகிறது. இலக்கு நிறைவேற தடை செய்யாமல் எம்பெருமானை இந்த இலக்கை வழங்குவதை தடுக்காமல் மட்டுமே தேவை. வேறு எந்த தகுதியும் அல்லது தகுதியின்மையும் முக்கியமற்றது. வேல்வெட்டி நம்பியார். உண்மை இயல்பு மற்றும் என் இனி வேண்டும் என்று கூறுகிறது. இலக்கு நிறைவேற தடை செய்யாமை எம்பெருமானை அந்த இலக்கை வழங்குவதை தடுக்காமல் மட்டுமே தேவை. வேறு எந்த தகுதியும் அல்லது தகுதியின்மையும் மட்டுமே தேவை. இலக்கை வழங்குவதை தடுக்காமல் மட்டுமே தேவை. வேறு எந்த தகுதியும் அல்லது தகுதியின்மையும் முக்கியமற்றது. வேல்வெட்டி நம்பியார். மன்னும் பகவான் தைத்திரி உபனிஷத் பகிஷ்யம் நான் பல இருக்கட்டும் விளக்குவது போல் 5 பெரிய உறுப்புகளில் மிகவும் மகத்தான நபர் மற்றும் அந்தர்யாமி உள்ளே உள்ள ஆத்மா ஆவார் ஆழ்வார் கூறுகிறார். தன்னை தவிர மற்ற எல்லா பொருட்களுக்கும் தாங்கும் சக்தியாக இருக்கும் சர்வேஸ்வரன் தன் மீது சிறிதளவு கூட பற்று கொண்டவர்தான் இருக்கிறார் என்று கொண்டவர்களுக்காகத்தான் இருக்கிறார் என்று நினைக்கும் போது இந்த ஆன்மாவிற்கு என்ன கவலை? வாயு என்பது நல்வாயு, நல்ல காற்று என குறிப்பிடப்படுகிறது. ஏனெனில் இது அனைவரையும் நிலைநிறுத்த உதவுகிறது. விண்ணும் அனைவரையும் நிலைநிறுத்த உதவுகிறது. மன்னும் பகவான் தைத்திரிய உபனிஷத் பாகுஸ்யம் நான் பல இருக்கட்டும் விளக்குவது போல் 5 பெரிய உறுப்புகளில் மிகவும் மகத்தான நபர் மற்றும் அந்தர்யாமி உள்ளே உள்ள ஆத்மா ஆவார் ஆழ்வார் கூறுகிறார். தன்னை தவிர மற்ற எல்லா பொருட்களுக்கும் தாங்கும் சக்தியாக இருக்கும் சர்வேஸ்வரன் தன் மீது சிறிதளவு கூட பற்று
கொண்டவர்களுக்காகத்தான் இருக்கிறார் என்று நினைக்கும் போது இந்த ஆன்மாவிற்கு என்ன கவலை? வாயு என்பது நல்வாயு, நல்ல காற்று என குறிப்பிடப்படுகிறது. ஏனெனில் இது அனைவரையும் நிலைநிறுத்த உதவுகிறது. நல்ல காற்று அனைவரையும் நிலைநிறுத்த உதவுகிறது. விண்ணும் ஆகாசம், ஈத்தர் போன்றவற்றிற்கு அந்தர்யாமியாக இருப்பது. விண்ணும் ஆகாசம், ஈத்தர் போன்றவற்றிற்கு அந்தர்யாமியாக இருப்பது. விரிவடைகிறது. பகுசியமில் கூறப்பட்டுள்ளபடி வெளிப்படுகிறது. விரிவடைகிறது. பகுசியமில் கூறப்பட்டுள்ளபடி வெளிப்படுகிறது. எம்பிரான் எனக்கு உதவுபவர்.